ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, உன் தாய் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உன்னிடம் சில கேள்விகளை கேட்பதற்காக. தங்கமே, நீ புலம்பிக் கொண்டிருக்கும் போது உன் புலம்பல்களில் வரும் வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதை நான் உறுதிப்படுத்த முடியாது. அதனால் தான் இப்போது உன்னிடம் உறுதியாக நான் கேட்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் அன்பு செல்லமே. தங்கமே, உன் உடம்பில் எந்தெந்த பாகத்தில் எப்படியெல்லாம் வலிக்கிறது என்று நீ வேதனைப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். விடிய விடிய உறக்கமில்லாமல் வலியால் தவித்து வருகிறாய் நீ. தங்கமே, இந்த வலி என்னை விட்டு போகுமா, போகாதா? இல்லை, என் வாழ்நாள் இறுதி வரை இது இருந்து கொண்டுதான் இருக்குமா? எனக்கு மட்டுமே இப்படி இருக்கிறதா, இல்லை இங்கே இருக்கும் எல்லோருக்கும் இப்படித்தான் இருக்கிறதா? என்ன வேதனை இது! கை கால்களை கூட தூக்க முடியாத வேதனை. வயிற்றிற்குள் ஏன் இந்த வலி வலிக்கிறது என்று கூட என்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே. எழுந்து நடந்திருக்க கூட எனக்கு வழி இல்லாமல் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு வேலைகளையும் செய்ய முடியாமல் குடும்பத்தையும் கவனிக்க முடியாமல் சிலருக்கு என்மேல் இங்கே வெறுப்பும் வந்துவிட்டது. நான் என்ன செய்வேன்? தொட்ட காரியம் எதுவும் துலங்காமல் போய்விட்டதே. என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலைக்கு நானும் தள்ளப்பட்டு விட்டேனே. என்னை நம்பி இங்கே ஜீவன்கள் இருந்தாலும் அவர்களுக்கு கூட என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. அவர்களும் என் மீது வருத்தத்தோடு தான் இருந்து வருகிறார்கள். ஒரு நேரம் உணவு அருந்த கூட எழுந்து வேலை செய்ய முடியாமல் பட்டினியோடு கடந்து கொள்கிறேன். என் உடம்பு எப்போது சரியாகும்? இந்த வலியும் வேதனையும் எப்போது என்னை விட்டு போகும்? கடவுளே, எத்தனை தெய்வத்தை கையெடுத்து வணங்கினாலும் எனக்கு இதிலிருந்து விடுதலை இல்லாமல் அதிகமாகிக் கொண்டேதான் போகிறது என்று நீ வருத்தப்படுவது எனக்கு தெரியும். தங்கமே, அதைத்தான் உன்னிடத்தில் இப்போது சொல்வதற்காக வந்திருக்கிறேன். மாதந்தோறும் அமாவாசைக்கு அடுத்த நாள் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது உனக்காக செய்யப்பட்ட ஏவப்பட்ட செய்வினைகளின் வேலைகள். உன் வாசலில் வந்து நின்று உன்னை கவனிக்கிறது. என்ன கொடுக்கலாம், என்ன வேதனையை தருகலாம் என்று அந்த வலியும் வேதனையையும் அதிகப்படுத்தி உன்னை சித்திரவதைப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறது. தங்கமே, உன்னுடைய உடம்பை ரணமாக்க வேண்டும், உன் மனதை ரணமாக்க வேண்டும். நிம்மதி இல்லாமல் நீ துடிக்க வேண்டும். நீயே சொல், மருத்துவமனைக்கு சென்றாலும் அங்கே உன் உடம்பில் எதுவுமே இல்லை என்றுதானே சொல்கிறார்கள். ஆனாலும் ஏன் உன் உடம்பில் இருக்கும் வலிகள் போகாமல் துடித்து கொண்டிருக்கிறாய்? அன்பு பிள்ளையே, அத்தனைக்கும் காரணம் அந்த வினைகள்தான். அந்த வினைகளை தொலைக்க வேண்டும் என்றுதான் உன் தாய் வந்திருக்கிறேன். இன்றிலிருந்து கவனமாக பார். அமாவாசைக்கு மறுநாள் அந்த வேதனை உனக்கு வரக்கூடாது என்று நீ நினைத்தால் தங்கமே, அதற்குண்டான தெய்வ காரியத்தை கையில் எடு. இதுபோல செய்வினைகளுக்கும் பிள்ளி சூன்யம் ஏவலுக்குமாக உன் தாய் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதை வாங்கி வைத்தால் இதுபோல சித்திரவதைகள் குறையும், செய்வினையும் உன்னை விட்டு அழியும். தங்கமே, கையெடுத்து நல்ல உறவை நல்ல வாழ்வை உன் வசமாக்கிக்கொள். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. நன்றி.